ஹலோ ஆல், நித்துஸ் ஓவன் டைரிஸ் எபிசோட் 41. இந்த ஆர்டர் ஒரு குட்டி அவேர்னஸ் வீடியோ தான். இந்த ஆர்டர் எடுக்கும் போதே ரொம்ப யோசிச்சு தான் அக்செப்ட் பண்ணேன். இப்படியும் சீட் பண்ணுவாங்களான்னு ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. சென்னையிலேருந்து ப்ரௌனி பைட்ஸ் 250 கிராம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக நம்ம கொரியரில் தான் சென்ட் பண்ணுவோம். பட் இவங்க சென்னையிலேருந்து நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பேமெண்ட் பண்ணிடுறதுனால நானும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அகைன் 250 கிராம் வேணும், நான் பிக்கப் பண்ண வரதுக்குள்ளே எனக்கு ரெடி பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். கொரியரில் சென்ட் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு இல்லை, என்னோட பிரான்ச் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, ஸோ அப்படி வரும்போது நான் அப்படியே பிக்கப் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. சரி, வேலிட் ரீசனாக இருக்கேன்னு நானும் விட்டுட்டேன். அண்ட் அவங்களும் வந்து பிக்கப் பண்ணின்னு போயிட்டாங்க. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் கால் பண்ணி ப்ரௌனி பைட்ஸ் வேணும், நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வேற ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. இல்லை, அவங்க எனக்கு கஸ்டமர் தான், ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். செகண்ட் டைம் ப்ரௌனி கொடுத்தாங்க, அது உங்ககிட்ட வாங்கினதா தான் சொன்னாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின மாதிரி இல்லையேன்னு கேட்டாங்க. நீங்க அனுப்பின பேக்கேஜோட போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நானும் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டேன். அண்ட் அவங்களுக்கு ரிசீவ் ஆன பேக்கேஜோட போட்டோவும் நான் கேட்டேன். அவங்களும் எனக்கு சென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அனுப்பிச்ச போட்டோ கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. அண்ட் செகண்ட் டைம் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு என்னோடதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக்கேஜும் அண்ட் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால சஸ்பீஷியஸாக இருந்தால் அவங்க எனக்கு கால் பண்ணதா சொன்னாங்க. அண்ட் உங்கள் பிஸ்னஸ் கிரெடிபிலிட்டிக்கு ப்ராப்ளம் வந்துடும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அண்ட் பேமெண்ட் எக்ஸஸாக எதனா சொல்லியிருப்பாங்களோன்ற டவுட்டில் எனக்கு அவங்க சென்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டேன். அண்ட் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ண போகிறது இல்லைன்றதையும் கன்வே பண்ணிட்டேன். அண்ட் ஹோம் பேக்கர்ஸ் கைண்ட்லி கேர்ஃபுல் வித் யோர் ஆர்டர்ஸ், பிகாஸ் ஒரு ஆர்டருமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திங்க் பிஃபோர் அக்செப்டிங் த ஆர்டர்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி ஈட்டிங்.